வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, வாழைப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடலைப்பருப்பு 1 கப், பட்டாணி பருப்பு 1/2 கப், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த வடைக்கு மெயினாக தேவையான இன்க்ரீடியண்ட் வாழைப்பூ, உப்பு, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வடை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், உப்பு, வாழைப்பூ, இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஏதாவது ஒரு ஆயிலை அப்ளை பண்ணிக்கணும். அப்போனா தான் வாழைப்பூவோட அந்த கரைலாம் நம்ம கையில் ஒட்டாது. வாழைப்பூவோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் லேயர் இருக்கும், அதெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துடணும். அதுக்குள்ளே இந்த மாதிரி வாழைப்பூ நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரௌன் கலர் லேயரெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற இந்த வாழைப்பூவை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பூவை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் திக்கான சைஸில் இருக்கும். அதையும் ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும், அதை ரெண்டத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம எல்லா பூலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் நம்ம எல்லா டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா பூவுலேயும் நம்ம இந்த மாதிரி இருக்கிற 2 போர்ஷனையும் தனியாக பிரித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஃபைன் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கணும். நார்மலாக மற்ற வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இதை நார்மல் வாட்டரில் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு பவுலில் நிறைய வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மோர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம இந்த கட் பண்ண வாழைப்பூவை சேர்க்கணும், இல்லைன்னா வாழைப்பூ சீக்கிரமாக கருத்து போயிடும். ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பட்டாணி பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், ஊற வச்ச கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு, இது ரெண்டத்தையுமே மிக்சியில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைக்க போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கை கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பின்னாடி அந்த அரைச்ச மாவோடு சேர்க்க போகிறோம். ஒரு பவுலில் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை தனியாக எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த பருப்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, கட் பண்ண வாழைப்பூவை நம்ம அந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். அதை இந்த வடை மிக்சரோடு சேர்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த மாவோட நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் சூடானதும் நம்ம சட்டுன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வடையை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கடாயில். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை கையில் எடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம டக்குன்னு அது உள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நம்ம வடையெல்லாம் ஆயிலில் போட்டுடலாம். எப்போவுமே இந்த பருப்பு வடைலாம் செய்கிறப்போ நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த மாவு நல்லா குக் ஆகியிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா வெளியே சீக்கிரமாக கோல்டன் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்காது. இப்போ நம்ம நல்லா ஸ்லோ குக் பண்ணி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணியாச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்துருச்சு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து.
ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. பொதுவாக குழந்தைங்க வாழைப்பூவை விரும்பி சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வடையோட ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் அவங்கள வாழைப்பூலாம் சாப்பிட வைக்க முடியும். இப்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பூ சாப்பிட்றனால டயபெட்டிஸ், பைல்ஸ், யூட்ரஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு பாடி ரொம்பவே ஹீட் ஆகிடும். இல்லை நார்மலாகவே சில பேரோட பாடி ஹீட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாழைப்பூ சாப்பிட்லாம். இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் நம்ம அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றோம். அதனால நிறைய பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் கூட இருக்குது. அதை க்யூர் பண்ணுறதுக்கு கூட இந்த வாழைப்பூவை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். லேடிஸ்க்கு இருக்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ், பீரியட்ஸ் டைமில் இருக்கிற ஹெவி பிளட் ஃப்ளோ இது எல்லாத்துக்குமே வாழைப்பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வறட்டு இருமல், அல்சர், ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற மார்னிங் சிக்னஸ், அதாவது தலை சுற்றுறது, வாமிட் இருக்கிறது, இது எல்லாமே வாழைப்பூ சாப்பிட்றனால கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வாழைப்பூவில் பொட்டாசியம் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. அதனால் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிபி இதுலேருந்தும் நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லை, வாழைப்பூவில் விட்டமின் ஏ கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், டீத் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அனிமிக்காக இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வாழைப்பூ ரொம்பவே நல்லது. இவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைப்பூவை நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.